தொடர்ந்து பேசுவோம். தாது மணல் கொள்ளையில் அரசியல் பின்னணிகள் என்ன என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தாது மணல் கொள்ளையில் தனிநபருடைய சாம்ராஜ்யம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தனிநபர் பல கோடி ரூபாய் கோடிக்கணக்கில் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய கனிம வளங்களை தனி மனித சொத்தாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இது வாழ்வாதார மக்களினுடைய பிரச்சனை. ஏறக்குறைய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. அங்கு பல்வேறு விதமான உபத்திரங்களுக்கு மத்தியில், பல்வேறு விதமான இன்னல்களுக்கு மத்தியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதான பல்வேறு புகார்கள் எழுந்து வண்ணம் இருக்கிறது. சரி, இன்றைக்கு இந்த தாது மணல் கொள்ளையில் ஆளும் அரசியல் கட்சிகளுடைய பின்னணி இருக்கிறது. இது நீதிமன்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு பலமுறை குவாரிகளை மூட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதையெல்லாம் மீறி அந்த உத்தரவுகளை எல்லாம் செவிமடுக்காமல் ஒரு தனி சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது வைகுண்டராஜனுடைய விவி மினரல் நிறுவனம் என்ற மாதிரியான செய்தி இருந்தால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்? இப்போ சகாயம் குழு எப்படி உயர்நீதிமன்றம் நியமித்து அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறதோ கிரைனைட் ஊழல் சம்பந்தமாக, அதே மாதிரி ஒரு குழுவை உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான IAS அதிகாரி தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த தாது மணல் கொள்ளை எப்படி சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது என்ற விவரங்களை சேகரித்து குற்றவாளிகள் யாரோ அவர்கள் தண்டிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்தணும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்த மாதிரி மாநிலத்தில் லோக் ஆயுக்தா கொண்டு வர வேண்டும். லோக் ஆயுக்தாவை ஏன் தவிர்க்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிற போதே அதற்கு விடை தெரிந்துவிடும். தங்களது ஊழலை மறைப்பதற்கு குறிப்பாக மாநில அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறவர்கள் லோக் ஆயுக்தாவை கண்டு அஞ்சுகிறார்கள். ஏனென்று சொன்னால் லோக் ஆயுக்தா ஒரு சுயேட்சையான அமைப்பாக செயல்படும். அது சுயேட்சையான நீதி விசாரணை மேற்கொள்ளும். முதல்வராக இருந்தாலும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தம் அந்த சக்தி லோக் ஆயுக்தாக்கு உண்டு. எனவே லோக் ஆயுக்தாவை நியமிப்பதன் மூலமாக இப்படிப்பட்ட மோசமான மக்கள் விரோத மக்களுடைய கனிம இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்களையும் அதற்கு துணை போவர்களையும் அம்பலப்படுத்த முடியும். சரி, பல குழுக்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது. பல IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் போட்டு அதை கண்காணிக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்பதான குற்றச்சாட்டை வைக்கிற நீங்கள் மீண்டும் ஒரு புதிய குழுவோ அல்லது புதிய ஒரு கண்காணிப்போ வைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? கண்டிப்பா கிடையாது. வேற என்ன வழி? இதுக்கு ஒரே வழி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இவங்களுக்கு எல்லா வகையிலையும், அது எந்த மத்திய அரசு ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசு ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அந்த அதிகாரிகளும் சரி தான், ஒரு எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புலனாய்வுத்துறையினுடைய CPI விசாரணையும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியாளரால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு உடனடியாக துணை ராணுவ படையை தமிழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பலமுறை இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த துணை ராணுவ படையை தமிழ்நாடு இந்த ஆட்சியாளர்னால என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆட்சியை இருந்து கொண்டு அட்டூழியம் பண்ற அட்டூழியம் கணக்கே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொலை நடந்துட்டு அங்க கடற்கரையில யாரும் நிம்மதியா வாழ முடியல. நாங்க 3 மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீனவர்கள் மட்டும் பாதிப்பு இல்ல, பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை எல்லா சமூகத்தினுடைய மக்களுடைய நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வழிப்பறி கொள்ளையடிச்சு அவங்க வச்சிருக்காங்க. சரி, அங்கு நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு விதமான தொழில் சாலை நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது. மிகப்பெரிய பிரபலமானவர்கள் எல்லாம் அங்கு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வைகுண்டராஜனால் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லையா? எல்லாருக்கும் அச்சுறுத்தல் தான். எல்லாரும் அவரை கண்டு அஞ்சுறாங்க. ஏன்னா லாரி வச்சு அடிக்கிறாங்களா, கார் வச்சு அடிக்கிறாங்களா, கூலிப்படை வச்சு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம். ஏன்னா அவங்க எதுல இருந்தாலும் தான், இலை கூட இருந்தால் அதில் பணமா அடிக்கணும், கல்யாணம் கூட இருந்தால் அதில் மாப்பிள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தால், ஒரு டைவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதில் அவங்க தான் செலவு பண்றாங்க. ஒரு தேர்தலாக இருந்தால் 4 கட்சி தேர்தலில் 4 வேட்பாளர் நின்னா 4 பேருக்கு பணம் கொடுத்துட்றாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் இதுதான். அந்த மாவட்டத்தில் 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு துணையா இருக்கிற காரணத்தினால்தான் மேல இருக்கக்கூடிய தலைமைகள், ஒரு திமுக இருந்தாலும் சரிதான், ஒரு எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஒருங்கிணைந்து அவங்க செயல்பட முடியல. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்தும் அவர்களுக்கு கைக்குலியாக இவரெல்லாம் மக்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல வைகுண்டராஜனுக்கு கைக்குலியாக தேர்ந்தெடுக்கிறாங்க, இது வரைக்கும் புரியல. இல்ல நீங்க பொத்தாம்பதுவாக எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அதற்கான குற்றச்சாட்டு யாராட்டி சட்டசபையில் பேசுறோம்டா, பாராளுமன்றத்தில் பேசுறோம்டா, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சொல்வதற்கு தயங்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டுகிறீங்களா? அவங்க தான் முழுக்க அவங்ககிட்ட பணம் வாங்கி தானே தேர்தலில் நிக்கிறாங்க. அவங்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கு. ஆதாரம் தான். அது புள்ளிவரம் 3 மாவட்டத்தில் இத்தனை வருஷம் 25 வருஷம் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏதாட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காரா இல்ல
பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காரா இல்ல இது வரைக்கும் எந்த கட்சியான குரல் கொடுத்திருக்கியா? இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மீனவ சமூகம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சி முன்ன நின்று நாங்க இந்த எம்எல்ஏ இருக்கோம், இந்த ராதாபுரம் தொகுதியில 9 மீனவ கிராமம், அப்பா இவங்கள 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் என்ன செய்தாரு? இன்னைக்கு நான் குடிசையில தான் இருப்பேன் சொன்னாரு. இன்னைக்கு அவர் கோபுரத்தில் இருக்காரு. நாங்களே இன்னைக்கு குடிசையில இருந்து இன்னைக்கு கோவரத்துல இருந்து குடிசைக்கு வந்திருக்க ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். யாரு அப்பா எம்எல்ஏ ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை அந்த பதில தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 முறை இருந்து இப்ப மைக்கேல் பேர் இப்ப தொகுதியை பாக்குறது இல்லை. திரு அந்தோணி ராய் சொல்வதில் ஒரு யதார்த்தமான ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றம் கூடுகிற பொழுது சட்டப்பேரவையிலுடைய பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர்களில் இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய நமக்கு வருவாய் ஈட்டி தருகிற நம்முடைய நிலப்புலங்களில் பெரிய ஆதாயமாக இருக்கக்கூடிய தாது மணலில் இப்படி ஒரு தனி மனித சாம்ராஜ்யம் கொள்ளையடித்துக் கொண்டு சூறையாடி கொண்டு தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் விவாதங்கள் தொடர்பான விஷயங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எதிரொலிக்கப்படவில்லை என்பதால் ஒரு ஆதங்கத்தை வைக்கிறார். அப்படி என்றால் அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை அவர்களுக்கு கைக்கூலியாக போய்விட்டார்களா என்பதாக அந்தோணி ராய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு யதார்த்தமா என்பதை திரு சம்பத் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க இதுல ஏறக்குறைய சந்தேகத்துக்குரிய விஷயம் அது. அதாவது சந்தேகத்துடைய பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன்னா பெருமளவுக்கு அதான் சொன்ன லட்சக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு மோசடியில், அதுவும் மக்களுடைய சொத்து, அது மக்களுடைய சொத்து, இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு. அந்த மக்கள் பிரதிநிதிகள் இந்த கொள்ளையை தட்டி கேட்க தவறினால் இந்த கொள்ளைக்கு துணை போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை, ஆளாக்கப்பட வேண்டும். என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் இந்த விஷயங்களில் சத்திய பொதுவாக செயல்படவில்லை என்பதுதான் நம்ம வரலாறு. சரி, நாம் இப்ப சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்தினால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கரையோரங்களில், நதிக்கரைகளிலும், ஏரிகளிலும், குளங்களிலும் ஆக்கிரமித்தார்கள். எனவே இந்த ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதான பல்வேறு விதமான கருத்துக்களை மத்திய மாநில அரசினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தென் மாவட்டங்களில் முக்கிய வாழ்வாதாரங்களை உள்ளடக்கிய 3 மாவட்டங்களுடைய மக்களுடைய வாழ்வை பறிக்கின்ற இந்த பிரச்சனையில் மக்களுடைய எதிரொலிப்பு நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எதிர்வருகிற தேர்தல்களில் பிரதிபலிக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. இது மக்கள் இப்பதான் ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமொத்த மக்களும் இருக்காங்க. தென் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, மக்கள் தெளிவா வாக்களிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போல பணபலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் தலைவர்களை விலைக்கு வாங்கி விடுவார்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாட்டில் அனைத்தையும் வாக்காளர்கள் என்ன பண்ணாங்க, வாக்குகளுக்கு பணம் கொடுத்து சேட்டை பண்ணதெல்லாம் அடிப்படை மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பப்ளிக் ஆகி அதுக்கப்புறம் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த யாரையாட்டு கொலை பண்ணி அதுல இருந்து உட்கார்ந்து அரசியல் பண்ணதான் இங்கே கூடிய அரசியல்வாதி நிறைய தலைவர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் தியாக உணர்வோடு சேவை மனப்பான்மையோடு கொண்ட அரசியல் தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் போது, இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளையடிக்கும் போது இதை குறித்து ஏன் பேசாம யாராட்டு கொண்டு அதில் போட்டு மாலை போட்டு அங்கிருந்து வரவேற்று தாமிரபரணி ஆற்றில மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கை சந்தித்தவர் எங்களுடைய அருமை தலைவர் நல்லக்கண்ணு. இன்றைக்கு அங்கே ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மணல் கொள்ளை என்று சொன்னால் அதில் பிரதான பாத்திரம் வைத்திருக்கிறவர் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண் என்பதை இது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களில் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து தியாக உணர்வோடு செயல்பட்ட பல தலைவர்கள் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் திரு அந்தோணி ராய் சொல்வதை போல சில பண முதலாளிகளின் கைகளில் கைக்கூலிகளாய் மாறிவிடுகிறவர்களும் தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதான ஆதங்கம் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு 25 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய கொள்ளையடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஏன் அமைதி காத்து கொண்டிருக்கிறாங்க? ஒரு சட்டமன்றத்துக்கு போற காசு, கோட்டையை பிடிக்கிற காசு, அவர் வெறும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கோட்டை மட்டும் போறீங்க. எங்க மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுன்னு வழியில்னா எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இந்த பிரச்சனையுடைய எதிரொலிவாக இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய பின்னணி இருக்கிறார்கள், இல்ல கடந்த கால ஆட்சியாளர்களும் கைக்குள் போடுகிறார்கள், அவருடைய அதிகார பலத்தை பிரதிபலித்து விடுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிற சரமாரியான குற்றச்சாட்டுகள் நியாயமாக இருக்குமானால், இந்த வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலின் போது 2016 தேர்தலில் இது இந்த 3 மாவட்ட மக்கள் எதிரொலிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? 3 மாவட்டம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி, உங்கள் பார்வை திரு சம்பத். பாருங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் மதுக்கடைகளை, அதாவது அரசு நடத்தக்கூடிய மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும், டாஸ்மாக் கடைகள் மூடணும்ன்றாங்க.
ஆனால் இது மூடுவதன் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு 30,000 கோடி வரையில ஒரு வருஷத்துக்கு நஷ்டம் ஏற்படும். அது எப்படி சமாளிக்குதுன்றாங்க. நீங்க இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் டேமின் ஒரு நிறுவனத்தை நம்ம அரசு நடத்துது. இது இத்தகைய கனிம வளங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அரசு துறையின் கீழே இவற்றை நாம் பயன்படுத்துவோமையானால், தொழில் செய்து லாபம் ஈட்டுவோமையானால் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அரசு கஜானாவை கொண்டு வர முடியும். சரி, இப்போது இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய அளவில் கோடி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அனுமதி வாங்கப்பட்டது சிறிய அளவில், ஆனால் அத்துமீறல் என்பது அரங்கேறி நடக்கிற விஷயங்கள் என்பது ஏராளமான இடங்கள் என்பதான சூழ்நிலை என்று சொன்னால், இந்த தொழில் இந்த 3 மாவட்டங்களை சார்ந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவர்கள் தருகிறார்களா? வேலை வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. 25 பஞ்சாயத்துல கொஞ்சம் கூட வெக்க மானர் வாசம் சூடு சோறுன்னு ஒண்ணு இல்லாம 25 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. 10,000 பேர் அவன் கூலி வேலை பாக்குறாங்களா? நாங்க யாருங்க கூலி வேலை பார்ப்போம்? இயற்கையோடு போராடி தெரிந்து வரும், இயற்கையோடு போராடி வாழ்க்கை சொந்த தொழில் பாக்குற கூடியதான் மீனவர்கள். அவங்க யார்ட்டையும் கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல. ஏன்னா காலங்காலமா நாங்க கரை ஒரு நாள் சென்றால் ஒரு நாள் வருவார் என்று புரட்சி தலைவர் அருமையாக அவருடைய படங்கள்ல அருமையான கண்ணதாசன் பாட்டு பெரியார். அது அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து பார்த்தா புரட்சி தலைவரை மிக அருமையாக ஒரு மீனவ மக்கள் மத்தியில் ஒரு அன்பை பெற்றார். ஏன்னா எங்களுடைய கைகளில் மட்டும் இல்ல, நெஞ்சுகளில் மட்டும் இல்ல, அவருடைய இதயத்திலையும் அந்த ரெட்டலைஸ் பதிவு பண்ணனால இந்த அம்மையாருக்கு அவ்வளவு பேர் ஓட்டுப்பட குறைஞ்சு அவங்க பெரிய செயல்திறன் உள்ளவங்க கிடையாது. சரி சரி, இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொந்தளிப்புகளை செய்கிறேன் என்று சொன்னால், எந்திரங்கள் பெரிய ராட்சத எந்திரங்களை கொண்டு மணல் அள்ளுகிறார். இது ஒரு சாதாரண ஒரு மனிதர்களை வைத்து செய்கிற விஷயங்கள் எல்லாம் பெரிய எந்திரங்களை கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு வேலை வாய்ப்புகள், மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புகள் பறி போகிறது என்ற குற்றச்சாட்டு உண்டா? கண்டிப்பாக. பாத்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்புங்கிறது எல்லாமே இயந்திரங்கள் தான் வரைக்கும் ஒழிஞ்சு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு விளம்பரம் பண்றாங்க. 40,000 பேர் எங்கிட்ட வேலை பார்த்தாங்க, 50,000 பேர் வேலை பார்த்தாங்க. 50,000 வேலை பேர் அங்க என்ன வேலை இருக்கு? 500 லாரி ஓடுது, 500 லாரில ஒரு 400 ஜேசிபி இருக்கு. ஜேசிபி வச்சு அள்ளி மொத்தமா அப்படியே அடிச்சு கொண்டு போறாங்க. அவங்க ஜேசிபி வாடகைக்கு அதை ஒவ்வொரு கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்க, லாரி கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்க. அங்க வேலை வாய்ப்பு என்ன போது? நீ கொள்ளையடிக்கிறதுக்கு களை கொடுக்கறதுக்கு வேலை போச்சுன்னாக்கி அது ஏத்துற முடியாது இல்ல. சரி சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தாது மணல் கொள்ளைகளில் இனியும் தொடராமல் இருப்பதற்காகவும், குறிப்பாக வைகுண்டராஜன் போன்ற மிவி மினரல் நிறுவனத்தினுடைய பின்னணிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுமா? அந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளியாக சிபிஐ இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் அக்கறை எடுக்கப்படும் என்பதான உங்களுடைய கோரிக்கையை எப்படி முன்வைக்கிறீர்கள்? ஒரே வரியில் சொல்லுங்கள். எங்களுடைய கோரிக்கையை முழுக்க அரசு எந்த நடவடிக்கை எடுக்க போறதில்லை. இதுக்கு மத்திய இருந்து ஒரு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். உடனடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏன்னா இந்த ஆட்சியாளர்னால தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கலாம். அதனால எனக்கு என்ன பத்தியே எங்க உயிரை பத்தியே கவலை இல்லைங்க. இது தமிழ்நாட்டு கவலை. தமிழ்நாடு இந்த ஆட்சியாளர்னால எந்த வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க வாழ்றதுக்காக, இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால உடனடியா துணை ராணுவ படையை இங்க அமல்படுத்தணும். மத்திய அரசு இதை முழு கவனத்துக்கு தொலைக்காட்சி வாயிலாக இது ஒரு கோரிக்கையா. சரி திரு சம்பத், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சிபிஐ விசாரணை நியாயமாக இருக்கும் என்று பார்க்கிறீர்களா? நீதிமன்றம் தானே முன் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அத்தகைய நடைமுறையை இந்த விவகாரத்திலும் உயர் நீதிமன்றம் ஈடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல, கனிம வளங்களை பொறுத்தவரை தனியாருக்கு எந்த வகையிலும் குத்தகை விடுவதை உடனடியாக அரசு கைவிட வேண்டும். அது அரசாங்கத்துடைய நிறுவனத்தின் மூலமாகவே நடத்த வேண்டும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வைத்துக்கொண்டு ஏராளமான மக்கள் நல பணிகளை நாம் ஈடேற்ற முடியும். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மதிய உணவு, போக்குவரத்து, எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். அந்த திசை வழியில் ஆட்சியாளர்கள் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களை, இதுவரை எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் தாது மணல் கொள்ளை குறித்த பல்வேறு விஷயங்களில் பேசினோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு அந்தோணி ராய், திரு சம்பத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் நாளை சந்திப்போம் வேறு தலைப்பில். நன்றி, வணக்கம்.